வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு 3 ஃப்ரீ பர்த்டே இன்விடேஷன் மேக்கர்ஸை பற்றி சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில் நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸையும் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். சரி, வாங்க இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதல் வெப்சைட் postermywall.com அப்படிங்கிறது. ஸோ இப்போது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். நான் காமிக்க போகிற 3 வெப்சைட்லேயுமே நீங்கள் சைன்அப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே இந்த பர்த்டே டெம்ப்ளேட்ஸை எடிட் பண்ணிவிட்டு அப்படியே நேரடியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ முதல் வெப்சைட் postermywall.com. ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது அதுலேயுமே குறிப்பிட்டு இந்த பர்த்டே டெம்ப்ளேட்ஸுக்கு நேரடியான ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிட் டிசைன் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் திஸ் டிசைன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பாப்அப்ஸ் ஏதாவது அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது இங்கே ஒவ்வொரு பகுதியிலையுமே நீங்கள் கர்சரை கிளிக் பண்ணி அங்கே டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை டிசம்பர் அப்படிங்கிறத நான் மே அப்படின்னு மாற்றிடுறேன். மே 1 அப்படின்னு மாற்றிடலாம். at 5 PM மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் அடிஷ்னல் எலிமெண்ட்ஸு இல்லை டெக்ஸ்ட்டு ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து போட்டுக்கலாம். இங்கே நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வேறு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. மீடியா இருக்குது, லேஅவுட் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய டெம்ப்ளேட்டை நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு கடைசியில் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இது உங்கள் சிஸ்டத்தில் சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் நல்ல ரெசல்யூஷன் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் vpic.com. ஸோ இதுக்குமே நான் டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது பர்த்டே இன்விடேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயுமே அருமையான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெம்ப்ளேட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த பாப்பப் வரும். லெட்ஸ் கோ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் டெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே லைட்டாக கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். 14th இருக்குது, அதை 4th மாற்றிடலாம். இது எல்லாமே டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காமிச்சிட்ருக்க 3 வெப்சைட்டுமே ஆன்லைன் வெப்சைட்ஸ். அதுவுமே நீங்கள் சைன்அப் பண்ண தேவையில்லை. ஸோ இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆட் ஃபோட்டோக்கு ஆப்ஷன் இருக்குது. இது நான் காமிக்கக்கூடிய 3 வெப்சைட்டுக்கும் பொருந்தும். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். அதுக்கடுத்தது உங்களுக்கு இங்கே ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஃபார்மேட் வேணும், உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட் வேணுமா, அதுலேயும் PNG இருக்குது, JPEG இருக்குது. எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஈவன் PDF கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இமேஜை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இது செகண்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அருமையாக இருக்குது. ஸோ இதுவுமே நல்ல ரெசல்யூஷனில் வந்திருக்கு. பிரிண்ட் சைஸுக்கு தகுந்த ரெசல்யூஷன் இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ரெசல்யூஷனில் உங்களுக்கு கிளாரிட்டியும் பக்காவாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது smallSEOtools.com.
ஸோ இதனுடைய நேரடி லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் வந்துருங்க, வந்து இங்கே வந்து பர்த்டே அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பர்த்டே டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிறேன். ஸோ யூஸ் திஸ் டெம்ப்ளேட்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இங்கேயுமே வந்து உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் டூல்ஸு, ஷேப்ஸு இதெல்லாம் இருக்குது. உங்களுடைய இமேஜை கூட நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து நம்ம இங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே அகெயின் இந்த டேட்டை வந்து மாற்றிடுறேன். ஸோ இப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் மாற்றிட்டு கடைசியில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்மேட்ஸ் இருக்குது, பிஎன்ஜி, ஜேபெக் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி தான் வந்து உங்களுக்கு ஹை குவாலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து தேர்டு டெம்ப்ளேட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுவுமே வந்து ஹை ரெசல்யூஷனில் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் இமெயில் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் அனுப்பணுன்னா இந்த ரெசல்யூஷன் போதுமானதாக இருக்கும். சரி நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு போனஸ் டிப்ஸை கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு பர்த்டே வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு ஃப்ரீ பிக் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெக்டிஸி, ஆல் ஃப்ரீ டவுன்லோட்ஸ், இப்படி பல வெப்சைட்ஸ் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணலாம். இங்கே வந்து ரொம்ப அருமையான டெம்ப்ளேட்ஸ்லாம் தராங்க. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த கோரல்ட்ராவோ இல்லை ஃபோட்டோஷாப்போ அல்லது இல்லுஸ்ட்ரேட்டரோ இல்லை ஓப்பன் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இங்க்ஸ்கேப்பு இது போல் கிம்ப்பு போல் சாஃப்ட்வேர்ஸை வந்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரே ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி இங்கே வந்து அருமையான டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.